ஐஎன்ஆர் சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ நம்ம சோழன் தெர்மாமீட்டர் வாங்கிட்டு வந்து நம்ம நிலா கிட்ட கொடுக்குறாங்க. நிலாவுமே இப்போ நம்ம நடேசனுக்கு ஃபீவர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கிள் ஃபீவர் அதிகமாக தான் இருக்குது, நம்ம பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருமா, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம். நீ இன்னொரு டைம் எனக்கு காஃபி போட்டு கொடு, அதுக்கப்புறம் டேப்லெட் கொடு. அதை சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு சரியாயிடும். நைட் ஃபுல்லாக அப்படியே இருந்தது அப்படின்னா காலையில் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம பல்லவன் இருந்துட்டு, அண்ணி அதான் அவரே சொல்கிறாருல, வாங்க அண்ணி நம்ம உள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருப்போம், போர் அடிக்குது அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. டே பல்லவா, உனக்கு எப்பப்போ எப்படி எப்படி இருக்கணும்னே தெரியலடா. உன் அப்பா உடம்புக்கு முடியாமல் இருக்காரு, நீ என்னடானா அதை கொஞ்சம் கூட காதில் போட்டுக்காம நீ பாட்டுக்கு இருக்க, ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிற, கதை பேசணும்னு நினைக்கிற. உன் அப்பா கிட்ட வந்து ஒரு வார்த்தையாவது பேசலாம்ல, எப்படி இருக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அண்ணி அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத வேலை அண்ணி, நீங்கள் உங்கள் மாமனாரை கவனிச்சுட்டு வாங்க, நான் உள்ளே போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரிங்க அங்கிள், நீங்கள் சாப்பிடுங்க சரியா, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் காஃபி போட்டு கொண்டு வரேன், நீங்கள் இந்த சாப்பாட்டை மட்டும் கொஞ்சமாக சாப்பிட்ருங்க, அப்போ தான் கொஞ்சமாவது உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம நிலாவுமே இப்போது உள்ளே வராங்க. சோழன் ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்காங்க. அந்த பொண்ணுக்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறது, அந்த பொண்ணுக்கு சொல்லி எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி நினைப்பாவே இருக்காங்க. காயத்ரி திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஆனால் கால் அட்டன் பண்ணுறதில்ல. பல்லவன் இருந்துட்டு, அண்ணே என்னண்ணே உனக்கு என்னென்ன ஆச்சு, வந்ததுலேருந்து நீ யார்கிட்டையுமே ஜாலியாக பேசவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் அந்த காயத்ரி கிட்டேருந்து உங்களுக்கு கால் வந்துக்கிட்டே இருக்குது, நீங்கள் அட்டன் பண்ணி பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. டேய் பல்லவா அமைதியாடுறா, எனக்கு ஒரு மாதிரி தலை வலிக்குதுடா, இன்னைக்கு ஃபுல்லாக நிறைய சவாரி, இன்னைக்கு ஃபுல்லாக கார் ஓட்டிக்கிட்டே இருந்தேன்னா அதான் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, அவள் கூட எல்லாம் பேசுகிறதுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சேரன் இருந்துட்டு, சோலா உனக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வருவாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் வேணாண்ணே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது நம்ம நிலா இருந்துட்டு சோழனை, இங்கே பாருங்கள் உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும், வாங்க வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம சோழனுமே போகிறாங்க. என்னங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் சோழன், நீங்களாகவே இல்லை, என்னமோ ஒரு மாதிரி இருக்கீங்க, உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு ஒரு மாதிரி அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. என்னங்க ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நம்ம சோழன் இருந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதான் சொன்னேன்ல, இன்னைக்கு ஃபுல்லாக கார் ஓட்டிக்கிட்டே இருந்தது ஒரு மாதிரி டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க எனக்கு நல்லாவே தெரியும், உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் காயத்ரி ஃபோன் பண்ணாவே அப்படியே ஆவலாக காத்துக்கிட்டு இருப்பீங்க, ஃபோன் அட்டன் பண்ணி மணிக்கணக்கில் பேசுவீங்க, இப்போ என்னடானா டயர்டாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ ரீசன் சொல்கிறீங்க, என்ன உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம சோழன் வந்து தூங்க போயிடுறாங்க. மறுநாள் காலையிலேயே நம்ம காயத்ரி சோழனோட வீட்டுக்கு வராங்க. சோழன் காயத்ரியை பார்த்ததுமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க, இவன் எதுக்காக இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே போயிட்டு மறைஞ்சிக்கிறாங்க நம்ம சோழன் ரூம்குள்ளே. இதை நம்ம பல்லவன் பார்த்துடுறாங்க. அண்ணி அங்கே பாருங்க அண்ணி, அண்ணன் உள்ளே போயிட்டு மறைஞ்சிக்குது, எதுக்காகன்னு தெரியலையே, வெளியே யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கவும் காயத்ரி வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. காயத்ரி பார்த்ததுமே இங்கே நம்ம பல்லவன் வந்துமே சைலண்ட் ஆகிடுறாங்க. நிலா இருந்துட்டு, வாங்க எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோழனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பல்லவனுக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது, வீடு வரைக்குமே வந்துருச்சா, போச்சு முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. நிலாவுமே இங்கே காயத்ரியை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் சேரன் வராங்க. நிலா யாருப்பா இது, உன் ஃப்ரெண்டாப்பா, உன் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ இல்லைண்ணே, எனக்கு தெரிஞ்சவங்க இல்லை, என்னெல்லாம் தேடி வரல, சோழனை தான் தேடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம சேரன் வந்து, டே சோழா வாடா இங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நம்ம சோழன் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, இந்த அண்ணன் கரெக்டான நேரத்தில் தான் நம்மளை மாட்டி கொடுக்குமே, இந்த அண்ணன் எதுக்காக நம்மளை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனாக வராங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுமா, உள்ளே வந்து உட்காருமா, அவன் குளிச்சிக்கிட்டு இருக்கானே என்னன்னு தெரியல, இன்னுமே வரல, நீ உள்ளே வந்து உட்காருமா, உனக்கு நான் டீக் போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. காயத்ரி இருந்துட்டு, அதெல்லாம் வேண்டாண்ணே, எனக்கு சோழன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா சொல்கிற, சோழன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா நீ பாட்டுக்கு சோழன் வேணுன்ற, இது இப்படி பேச உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமாகவே இல்லையா,
சோழன் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தானே, அதனால தானே பார்க்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் இல்லைண்ணே, சோழனும் நானும் லவ் பண்ணுறோம். நாங்கள் 2 பேருமே ரொம்ப க்ளோஸாக தான் பேசிக்கிட்டு இருந்தோம். என்னன்னு தெரியல, 2 நாளாக அவர் என் கூட பேசவே மாட்டேங்கிறாரு. நான் கால் பண்ணாலுமே என்னை அவாய்ட் பண்ணுறாருண்ணே. தயவு செஞ்சு அவரை கூப்பிட்டு அவர் மனசுக்குள்ளே என்னதான் இருக்குன்ற விஷயத்த கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன். எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்குது. அவரும் நானும் பர்த்டே ஃபங்க்ஷனில் நல்லா தான் இருந்தார் அவருமே. அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லிக்காம கூட அவர் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டார். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன பிரச்சனைன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் நான் எவ்வளோ ஆசை கனவுகளோடு இருந்தேன் தெரியுமாண்ணே. இவர் கூட நான் சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ ஆசை வச்சுக்கிட்டு இருந்தேன். என் வீட்டில் கூட எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என் வீட்டில் என் அப்பா கிட்ட எல்லாருக்கிட்டையுமே இவரை நான் லவ் பண்ணுற விஷயத்த சொல்லி நானும் சோழனும் எல்லாரோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சோம். ஆனால் அவர் இப்போது என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காயத்ரி வந்து பயங்கரமாக டென்ஷனாக சொல்கிறாங்க. உடனே இதை கேட்டு நம்ம சேரன், நிலா, பல்லவன் இவங்க எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. சோழன் உள்ளேருந்தே இதை எல்லாத்தையுமே காதால் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே பயங்கர கோவமாக சோழன் இங்கே வராங்க. ஏய், உனக்கு என்னதான் பிரச்சனை? அதான் நான் உன்கிட்ட சொல்லிட்டேன்ல, உன்கிட்ட நான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் பேசினேன், ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் பழகினேன், மற்றபடி வேறு எதுவுமே என் மனசில் இல்லை. நீ ஏன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டுன்னு நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோழன் வந்து பயங்கரமாக கத்துறாங்க. உடனே இங்கே நம்ம காயத்ரி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. சேரன் இருந்துட்டு, டேய் சோழா, என்னடா சின்ன பொண்ணுடா அது, அந்த பொண்ணுக்கிட்ட இப்படி தான் பேசுவியா? உடனே சேரன் இருந்துட்டு, இங்கே பாருமா, படிக்கிற வயசில் இதெல்லாம் தேவையே இல்லை, நீ ஒழுங்காக உங்கள் வீட்டுக்கு போ, தேவையில்லாத வேலை இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் காயத்ரி இருந்துட்டு, அதெல்லாம் இல்லைங்க, நான் கல்யாணம் பண்ணால் இவரை தான் கல்யாணம் பண்ணுவேன், இவரை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காயத்ரி வந்து சொல்லிவிட்டு உடனே அங்கேருந்து அழுதுகிட்டே அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே சேரனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. நம்ம பல்லவனும் நிலாவும் கூட ஒரு மாதிரி சோழனை பார்க்குறாங்க. சோழன் எல்லார் முன்னாடியுமே தலை குனிஞ்சு நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே நம்ம சேரன் இருந்துட்டு, டேய் சோழா, என்னடா இதெல்லாம், என்னடா இதெல்லாம், சி அசிங்கமாக இருக்குடா, உனக்கு தான் நிலா கூட கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, ஏன் நீ அந்த பொண்ணு கூட லவ் பண்ணுற மாதிரி பேசியிருக்க? இப்போது அந்த பொண்ணு உன்னை டீப்பாக லவ் பண்ணுதுடா. அப்புறம் நீ என்ன சொல்லிட்டு வந்திருக்க? ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் பழகுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்க. ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட நீ எதுக்காக அவ்வளோ க்ளோஸாக பழகணும்? எதுக்காகடா அந்த பொண்ணு மனசை கெடுத்த? சொல்லுடான்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடி வெளுத்து வாங்குறாங்க. உடனே இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, அண்ணே இருண்ணே, அடிக்காத, டே சோழா, எதுக்குடா உனக்கு இந்த வம்பு? நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கடா, வேணாண்டான்னு சொல்லிட்டு. ஆனால் நீ தான் அந்த பொண்ணு கூட கடலை போட்டுக்கிட்டு இருப்ப. இப்போது அந்த பொண்ணு உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு ஒத்த காலை நின்றுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தேவையாடா? இது கண்டிப்பாக அந்த பொண்ணு இந்த விஷயத்த சிம்பிளாக விடாது போல். அவங்க வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்லி நம்ம வீட்டுக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ண தான் போகிறாங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல சோழா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேரன் பயங்கரமாக கோவப்படுறாங்க. உன்னை சோழன் இருந்துட்டு, ஆனால் நான் உண்மையாகவே அந்த பொண்ணுக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் பழகினேன். டேய், நீ எதுக்காகடா அந்த பொண்ணுக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகணும்? அது என்ன ஆம்பளை பிள்ளையா? நீ சிரித்து பேசியிருப்ப, வழக்கம் போல் வழிஞ்சிருப்ப. அதை பார்த்ததுமே நீயும் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நினச்சிக்கிட்டு இருந்திருக்கு. சின்ன பொண்ணுடா, இதெல்லாம் பெரிய பிரச்சனையாக வந்து முடிய போகுது சோழா. இந்த மாதிரி பழக்கம் வேண்டான்னு சொல்லிட்டு உனக்கு நான் எத்தனையோ டைம் சொல்லியிருக்கேன். விளையாட்டு வாக்கில் பண்ணிக்கிட்டு இருக்கிறது மற்றவங்களோட மனசு கெடுதே, மற்றவங்களோட உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்கணும்டா. நீ என்னமோ நினச்சி பண்ணியிருப்ப, இப்போ பார் எங்கே வந்து முடியுதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு இங்கே நம்ம சேரன் வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. இப்போது நிலாவுமே சைலண்ட்டாக உள்ளே போயிடுறாங்க. இப்போது மறுநாள் காலையிலேயே இங்கே போலீஸ் வந்து சோழனோட வீட்டுக்கிட்ட நிற்குது. கூடவே சோழனை அதாவது காயத்ரி, அவங்க அப்பா, அவங்க ஃபேமிலியில் உள்ள 4-5 பேர் வந்திருக்காங்க. நடேசன் பார்த்துட்டு, யார் நீங்கள், உங்களுக்கு எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, யார் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், போலீஸ் இருந்துட்டு இங்கே சோழன்றவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு, சோழன் என் பையன்தான், உள்ளே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் இங்கே சேரன், நம்ம சோழன், பாண்டியன், பல்லவன், நிலா இவங்க எல்லாருமே வெளியே வராங்க. போலீஸை பார்த்ததுமே இங்கே நம்ம சோழனுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. பக்கத்துலேயே காயத்ரியுமே நின்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போது காயத்ரி சொல்கிறாங்க, சார் இவரை தான் சார் நான் லவ் பண்ணேன்,
அவருமே என் கூட ரொம்ப க்ளோஸாக பழகுனார் சார். நாங்கள் 2 பேருமே நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தோம், நல்லா தான் ஜாலியாக இருந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் 2 நாளாக இவர் ஃபோனே எடுக்க மாட்டேங்கின்னு இருந்தார், என்கிட்ட பேசக்கூட இல்லை, என்னை அவாய்ட் பண்ண தான் நினச்சாரு. ஏன் எதுக்குன்னு கேட்குறப்ப தான் நான் உங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் பழகினேன், உன்னை நான் லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு சார். ஆனால் என்ன அவர் லவ் பண்ணுற மாதிரி தான் பேசினார், என்னை ஏமாற்றணும்னு நினச்சிருக்காரு. இங்கே பாருங்கள் சார், கட்டினா நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், மற்றபடி வேறு யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு இவரை கல்யாணம் பண்ணி வைங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்க நம்ம காயத்ரி வந்து போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. இங்கே சோழனுக்கு படபடங்குது. உடனே சேரன் இருந்துட்டு, டே சோழா பாத்தியாடா இது எங்கே வந்து நிற்குதுன்னு. உடனே இங்கே நம்ம சேரன் இருந்துட்டு, சார் அது வந்து சார் நான் சொல்கிற வரைக்கும் கொஞ்சம் கேளுங்க சார், என் தம்பி அப்படிப்பட்டவன் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே அந்த பொண்ணோட அப்பா இருந்துட்டு, சார் இவங்களெல்லாம் முட்டிக்கு முட்டி தட்டணும் சார், அப்போ தான் மற்ற பொண்ணுங்களை ஏமாற்றாமல் இருப்பாங்க, ஃபஸ்ட்டு இந்த ஆளை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வாங்க சார், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே போலீஸுமே சேரன் பாண்டியன் எவ்வளோ சொல்லியுமே கேட்காம நம்ம சோழனை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்போ பொண்ணோட அப்பா சொல்கிறாங்க போலீஸ்கிட்ட, இங்கே பாருங்கள் சார், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, அவள் என்ன ஆசைப்பட்டாலும் அதை நான் நிறைவேற்றி தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போது அந்த பையன் ஆசைப்பட்டுட்டா, அந்த பையன் வேண்டாமா உனக்கு நல்ல பையனை நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி சொன்னால் கூட என் பொண்ணு கேட்க மாட்டேங்குது சார், அவன் தான் வேணும்னு சொல்லிட்டு ஒத்த காலை நின்றுக்கிட்டு இருக்கு. அந்த பையன் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கணும் அப்படின்னா அவனை விடுங்க, இல்லை அவன் ஜெயிலே இருந்து சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே இன்னொரு சைடு நம்ம சேரன் பல்லவன் வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்பவே பதட்டத்தில் இருக்காங்க. இப்போது நிலா இருந்துட்டு, இதெல்லாம் தேவையான இவருக்கு எதுக்காக சோழன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இந்த வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து இழுத்துட்டு வந்து விடணும், அதனால தான் அவர் அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு போல், கொஞ்சம் கூட குடும்பத்தோட சுச்சுவேஷன் என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்கவே மாட்டாரா, இப்போது அந்த பொண்ணு விஷயத்தில் மாட்டிக்கிட்டாரு, அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுற வரைக்கும் அவங்க யாருமே விட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா பயங்கரமாக கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது சேரன் இருந்துட்டு, இங்கே பாருமா நிலா, உங்கள் கையில் தான்ப்பா இருக்குது, சோழன் வெளியே வர்றதும் வராமல் இருக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்ன சொல்கிறீங்க, என்கிட்ட என்ன இருக்குது, நான் என்ன பண்ண முடியும்னே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நம்ம சேரன் இருந்துட்டு, இல்லைப்பா உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடந்திருக்கு, ஆனால் உனக்கு அவன் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு பிடிக்கல, எப்படியாவது உன் மனசில் இடம் பிடிக்கணும், உன்னை அவன் கூட வாழ வைக்கணுன்றதுக்காக தான் இவன் இப்படியெல்லாம் ஏதாவது ஒரு கிறுக்குத்தனமான வேலையை பார்த்து தான் இப்படி மாட்டிக்கிட்டான், நீ கொஞ்சம் மனசு வச்ச அப்படின்னா உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடந்த விஷயத்த நீ போலீஸ்கிட்ட சொன்ன அப்படின்னா கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் நடக்காதுமா, அதுக்கப்புறம் சோழனையுமே வெளியே கொண்டு வந்துடலாம், ப்ளீஸ்மா தயவு செஞ்சு நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சோழனுக்கும் உனக்கும் கல்யாணம் நடந்த விஷயத்த சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேரன் வந்து கெஞ்சுறாங்க. உடனே பாண்டியனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அண்ணே பண்ணுறதெல்லாம் பக்கா வேலை பண்ணிடுவான், அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அலைஞ்சிக்கிட்டு இருக்கணும், இந்த சோழன் படட்டும்னே, அவஸ்தைப்பட்டா மட்டும்தான் அவனுக்கு புத்தி வரும், இனிமே இப்படி ஒரு கேடுகெட்ட வேலையை பண்ண மாட்டானே, அண்ணே அவன் ஜெயிலில் இருக்கட்டும் விடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சேரன் இருந்துட்டு, டேய் பாண்டி ஏன்டா இப்படிலாம் பேசுகிற, சோழன் பாவம்டா, அவன் ஏதோ தெரியாமல் தான் பண்ணியிருப்பான், அவன்லாம் அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுடா, வேணும்னே நம்ம வச்சு கழுத்தை அறுக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி அவன் பண்ணியிருப்பான், அவன் ஒன்று நினச்சிருப்பான், அந்த பொண்ணு ஒன்று நினச்சிருக்கு, மற்றபடி சோழ மேலே எந்த தப்பும் இருக்காதுடா, சரி நிலா வாப்பா நிலா ப்ளீஸ்ப்பா இந்த அண்ணனுக்காக வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம நிலாவுமே தாலியை எடுத்து கழுத்தில் மாட்டிக்கிட்டு நம்ம நிலா பாண்டியன் சேரன் இவங்க 3 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. வந்ததுமே இங்கே நம்ம நிலா வந்து போலீஸ்கிட்ட பேச போகிறாங்க. சார் சோழனை வெளியே விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா நீ பாட்டுக்கு வந்து வெளியே விடுன்னு சொன்னால் நாங்கள் விட்டுடுமா, அதுக்காக தான் நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பாரு, இல்லை சார் அவர் கண்டிப்பாக அப்படி அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக அதாவது நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்க மாட்டார், நம்ம வச்சு ஏமாத்திருக்க மாட்டார்னு தான் தோணுது, ஏன்னா அவருக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்துச்சு சார், எங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு ஒரு 6 மாதம் ஆகுது, நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே போலீஸ் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஓ ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு தான் இவன் இன்னொரு பொண்ணு கூட தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தானா, நீ ஏன் இவ்வளோ அழகாக இருக்கிறப்போ ஏம்மா அவன் இன்னொரு பொண்ணை தேடி ஓடணும், ஏதாவது அவனை கொடுமை பண்ணுறியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு
சார் என்ன சார் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை சார். ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேச போய் அந்த பொண்ணு தான் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கு. என் புருஷன் மேலே எந்த தப்பும் இல்லை. தயவு செஞ்சு என் புருஷனை வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே போலீஸுமே சரிம்மா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது காயத்ரியோட அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. காயத்ரியோட அப்பா கிட்ட இந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லவும் அவங்க அப்பாவுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாங்க சார். இப்போதைக்கு நம்மளால இன்னும் பண்ண முடியாது. உங்க பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரி அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது சார். ஏன்னா அவன் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன். நீங்க உங்க பொண்ணுகிட்ட ஏதோ ஒன்று பேசிட்டு நீங்க ஏதோ ஒரு முடிவு சொல்லுங்க சார். அந்த பையனை வெளியே விட்டுறேன் சார். அவன் ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் பேச பழகியிருக்கான் போல. உங்க பொண்ணு தான் ஏதோ தப்பாக நினச்சிருக்காங்க. நீங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து காயத்ரியோட அப்பா கிட்ட சொல்கிறாங்க. சரிங்க சார், இன்னும் 5 மினிட்ஸில் உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது காயத்ரியோட அப்பா இருந்துட்டு காயத்ரி கிட்ட இங்கே பாருமா, அவன் நீ நினைக்கிற மாதிரி இல்லை. நீ நினச்சதுமே எதுவுமே நடக்காது. ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சு. கல்யாணம் நடந்து 6 மாதம் ஆயிருக்கான். அவங்க 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். இங்கே பாருமா, உன் மனசை மாற்றிக்கோ. என்ன எத்தனை நாள் லவ் பண்ணிட்ட? என்ன 1 வாரம் இல்லை 2 வாரம் தெரியுமா அவனை உனக்கு? 2 வாரம் அவன் மேலே லவ் வச்சிட்டு இருந்திருப்பியா? விடுமா. அதான் படிக்கிற வயசுலலாம் இதெல்லாம் தேவையில்லாதது. படிக்க வேண்டிய நேரத்தில் படித்து முடிச்சிடணும். அது எப்பப்போ நடக்கணுமோ அது கரெக்டாக நடக்கும். இங்கே பாருமா, அவனவே நினச்சிக்கிட்டு இருக்காத. உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ வேண்டான்னு சொல்லுமா, நான் போலீஸ்கிட்ட கால் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்கப்பா, ஏற்கனவே கல்யாணம் ஆனவனை நான் எப்படிப்பா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அவன் கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா நல்லாயிருக்கும். எனக்கு ஜோடி பொருத்தமாக நல்லா இருக்கானேன்னு சொல்லிட்டு தான் நான் அவனை லவ் பண்ணவே ஆரம்பித்தேன். ஆனால் இப்படியெல்லாம் ஒரு ட்விஸ்ட் வரும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. சரிங்கப்பா, நீங்கள் சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காயத்ரியுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே காயத்ரியோட அப்பா வந்து போலீஸ்க்கு கால் பண்ணி நீங்கள் அந்த பையனை வெளியே விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது போலீஸுமே சோழன்கிட்ட இங்கே பாருடா, இனிமேல் பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசு. தேவையில்லாமல் லவ் பண்ணுற மாதிரி நடித்து பொண்ணுங்களை ஏமாத்துற வேலை வச்சுக்காத. இதோட ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும். இதுக்கப்புறம் ஏதாவது பொண்ணு விஷயத்தில் நீ வந்து என்கிட்ட மாட்டின அவ்வளவுதான். உன்னை இது கூண்டில் போட்டு லாடம் கட்டிடுவான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே நம்ம சோழனை கூட்டிக்கிட்டு நம்ம நிலாவும் பாண்டியன் அதுக்கப்புறம் சேரன் இவங்க எல்லாருமே போயிடுறாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு போனால் இங்கே சோழன் பயங்கர கடுப்பில் இருக்காங்க. நம்ம சேரன் இருந்துட்டு இங்கே பாடுற சோழா, இனிமே இப்படி ஒரு வேலையை பார்த்தேன் அப்படின்னா அவ்வளோதான்டா. உன் வேலை என்னமோ உன் தொழில் என்னமோ அதை பார்த்துக்கிட்டு இருந்துக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணே இல்லைண்ணே, நான் அந்த பொண்ணெல்லாம் ஏமாற்றணுன்னெல்லாம் நினைக்கலண்ணே. நீலாம் மனசில் என்ன இருக்குது? நான் மற்ற பொண்ணு கூட பேசினா அவளுக்கு கஷ்டமாக இருக்குமா, இல்லை பொறாமப்படுவாளா, எனக்காக அவள் யோசிப்பாளான்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசவே ஆரம்பித்தேன். மற்றபடி அந்த பொண்ணை ஏமாற்றணுன்றதுக்கெல்லாம் நான் இது பண்ணலண்ணே. நான் கொஞ்சம் சுயநலமாக தான் யோசிச்சுலண்ணே. அந்த பொண்ணை பற்றியுமே நான் கொஞ்சம் யோசித்து பார்த்துருக்கணும். அண்ணே சாரிண்ணே, இப்படி ஒரு பிரச்சனை இனிமேல் எப்போவுமே வராதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நிலா இருந்துட்டு இங்கே பாருங்கள் சோழன், ரொம்ப சீப்பாக இருக்குது நீங்கள் சொல்கிற காரணம். இங்கே பாருங்கள், எத்தனை நாள் ஆனாலுமே உங்கள் மேலே எனக்கு லவ் வரவே வராது. உங்களுக்கும் எனக்கும் சீக்கிரமாகவே டிவோர்ஸ் ஆக போகுது. நான் உங்களை விட்டு போக போகிறோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க சோழன். என்னவே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து ரூமுக்கு போயிடுறாங்க. நம்ம சோழன் பயங்கரமாக அழுகுறாங்க. பாண்டியன் இருந்துட்டு, டே சோழா, அவங்க ஏதோ ஒரு கோவத்தில் அப்படியெல்லாம் பேசிட்டு போகிறாங்கடா. நீ காயத்ரி கூட பேசிக்கிட்டு இருந்தப்போ நிலாவுக்கு ரொம்பவே வயிற்றெரிச்சலாக இருந்தது. ரொம்ப பொறாமையாகவும் இருந்தது தெரியுமா? ரொம்பவே உன்னை அப்போ தான் லவ் பண்ணுறாங்கன்றதே நானே புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் பல்லவன்கிட்டேயுமே நிறைய டைம் சொல்லியிருக்காங்கடா. எனக்கு அந்த பொண்ணு கூட அவர் பேசுகிறதெல்லாம் பிடிக்கல. சோழன் ரொம்ப தான் ஓவராக போய்கிட்டு இருக்காரு. அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க கடுப்பில். அவங்களுக்கு உன் மேலே லவ்வெல்லாம் இருக்குடா சோழா. நீ ஏன் அதை கெடுத்துக்காத சரியா? சீக்கிரமாகவே அவங்க வாயாலேயே உன்னை லவ் பண்ணுற விஷயத்த அவங்களே சொல்லிடுவாங்க சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ சொல்கிற பாண்டி, ஆனால் நீ சொல்கிற விஷயம் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக தான் இருக்குது. இருந்தாலும் அது நடக்குமான்னு நினச்சா ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு. டேய் சோலா, அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுடா.
நீ எதையும் நினைக்காம படுத்து தூங்கு சரியா, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் இங்கே நம்ம நிலா காலையிலே எந்திரிச்சதுமே அழகாக குளிச்சு முடிச்சு ரெடி ஆயிடுறாங்க. அப்போ தான் ராகவுமே இப்போ வராங்க. ராகவை பார்த்ததுமே நம்ம சோழனுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. பக்கத்தில் உள்ள இதை ஏதாவது எடுத்து அவன் மண்டையில் போட்டு சாவடிச்சிடணுன்ற அளவுக்கு கூட யோசனை வருது. இருந்தாலும் சைலண்ட்டாக இருக்காங்க. இப்போது வாங்க ராகவ், காலையிலே வந்திருக்கீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நிலா நான் இப்படி தான் போனேன், அப்படியே எப்படியும் நீ ஆஃபீஸ்க்கு வருவ, உன்னை அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம நிலாவுமே சரிங்க ராகவ், நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறீங்களா அண்ணே, ராகவுக்கு காஃபி போட்டு கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனுமே காஃபி போட்டு நம்ம ராகவுக்கு கொடுக்குறாங்க. இப்போது நம்ம அனிஷும் சந்தாவும் சேரனோட வீட்டுக்கு வராங்க. இப்போது சேரன் பார்த்ததுமே, டே அனிஷு வாடா, என்னடா திருதுப்புன்னு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்கே நம்ம அனிஷு முகமே ஒரு மாதிரி இருக்குது, சரியில்லை. உடனே நிலாவுமே பார்த்துட்டு, சந்தா வாங்க சந்தா அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம அனிஷும் சந்தாவும் சேரன் கிட்ட சொல்கிறாங்க. இப்போது இங்கே ராகவ் இருந்துட்டு, சரிங்க நிலா, நமக்கு டைம் ஆகிடுச்சு, நம்ம ஆஃபீஸ் கிளம்புவோமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை நான் ஒரு முக்கியமான வேலையை முடிச்சுட்டு வரேன் ராகவ், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ராகவுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போது அனிஷ் இருந்துட்டு, பையா அது வந்து பையா பெரிய பிரச்சனை நடந்துருச்சு பையா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம சேரனுக்கு படப்படங்குது. என்ன அனிஷு, என்ன சொல்கிற, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை பையா, என் மாமன் அதான் சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான்ல, அவன் இந்த ஊருக்கு வந்துட்டான் பையா. அவனை நான் இப்போ தான் பார்த்துட்டு வரேன். எங்கள் வீடை இன்னும் தேடி கண்டுபிடிக்கல. கண்டிப்பாக அவன் எப்படியுமே சந்தா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுவான். நீங்கள் சீக்கிரமாகவே இப்போது சந்தா கழுத்தில் தாலி கட்டி ஆகணும் பையா. நீங்கள் தாலி கட்டிட்டீங்க அப்படின்னா எப்பாடு பட்டாவது நம்ம சந்தாவை காப்பாற்றிடலாம். அப்படி மட்டும் கல்யாணம் பண்ணல அப்படின்னா அவன் எப்படினாலும் சந்தாவை கூட்டிகிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சந்தா பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே இங்கே நம்ம நிலா இருந்துட்டு, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனிஷுமே பதட்டமாக சொல்கிறாங்க. நடேஷன் இருந்துட்டு, டே சேரா, இந்த பொண்ணு கழுத்தில் இருந்து தாலியை கட்டி தொலைச்சிட போகிறடா, அதுக்கப்புறம் உனக்கு தான் பெரும் பிரச்சனை வரும். உனக்கு தெரியாது இந்த பொண்ணோட ஊர் என்ன, அவங்கெல்லாம் ஆளுங்க எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை பிரச்சனையில் மாட்டி விடுறதுக்காக தான் இந்த பொண்ணு இங்கே வந்திருக்குடா, வேணாண்டா சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள்லாம் அதை சொல்லாதீங்க அண்ணே, உங்களுக்கு சந்தாவை பிடிச்சிருக்குல்லண்ணே, அவங்களுக்குமே உங்களை பிடிச்சிருக்கு, நீங்கள் சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, அப்புறம் என்ன, நம்ம சாமி படத்து முன்னாடியே நீங்கள் தாலி எடுத்து சந்தா கழுத்தில் கட்டுன, வர பிரச்சனையை அதை எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துக்குறோண்ணே, யாரை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. உடனே நிலாவுமே, ஆமாங்கண்ணே, உங்களுக்கு பிடிச்சிருக்குல்லண்ணே, மற்றபடி வேறு எதுவுமே நீங்கள் யோசிக்காதீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் சந்தா காலத்தில் தாலி கட்டுங்கண்ணே, அதுக்கப்புறம் யார் எத்தனை பேர் வந்தாலுமே நம்ம பார்த்துக்கலாண்ணே, நீங்கள் தைரியமாக கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே நம்ம சோழன்கிட்ட வந்து ஒரு மஞ்சள் கயிறு இருக்குது. அது வந்து கார்த்திகா கழுத்தில் கட்டுறதுக்காக, அதாவது கோவிலுக்கு வர சொல்லியிருப்பாங்க இல்லையா கார்த்திகாவால் தான் வர முடியாமல் போயிருக்கோம். அதாவது கார்த்திகாவுக்கும் சேரனுக்கும் நடக்க இருந்த கல்யாணத்துக்காக வாங்கின தாலி, அதை தான் கொண்டு வராங்க. அண்ணே பிடிங்கண்ணே, இந்த தாலியை நீங்கள் சந்தா கழுத்தில் கட்டுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சந்தாவுக்குமே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. உடனே நம்ம சேரனுமே சந்தா கழுத்தில் தாலியை கட்டிடுறாங்க. சந்தா பயங்கர ஹாப்பி. இப்போது அனிஷுக்குமே, பையா எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது பையா, சந்தாவோட வாழ்க்கை நல்லபடியாக அமைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் சந்தாவோட மாமா வந்தாங்க அப்படின்னா அவனை சமாளித்து அனுப்புறது தான் ஒரே ஒரு வேலை, மற்றபடி வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழ்வீங்க பையா, என் தங்கச்சியை கண்களாங்காமல் சந்தோஷமாக பார்த்துக்குவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது பையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனிஷ் சொல்கிறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு அனிஷோட கையை பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாருங்கள் பையா, நீங்கள் கவலையே பட வேண்டாம், என் அண்ணன் சந்தாவை ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. என் அண்ணன் மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் நிலா, நான், பாண்டியன், பல்லவன் சொல்லிட்டு இந்த குடும்பமே சந்தாவுக்காக இருக்கும். சந்தாவை ரொம்ப நல்லா பார்த்துப்போம், நீங்கள் கவலையே படாதீங்க, உங்கள் கூட இருந்ததை விட அவங்க இந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம அனிஷ்க்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போது நம்ம சந்தாவுமே பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க, வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம நிலா இருந்துட்டு,
அண்ணே நீங்கள் சந்தா பக்கத்தில் சேர்ந்து ஒன்றா நில்லுங்கண்ணே, உங்கள் 2 பேருக்கும் நான் சுற்றி போடுறேன், என் கண்ணே பட்டுருச்சுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தாவுக்கும் சேரனுக்கும் நிலா வந்து சுற்றி போடுறாங்க. அதுக்கப்புறம் நிலாவையும் நம்ம சந்தா நம்ம சந்தாவையும் சேரனையும் சேரில் உட்கார வைக்கிறாங்க நம்ம நிலா. அதுக்கப்புறம் போயிட்டு இது பால் காய்ச்சி கொண்டு வராங்க. அண்ணே நீங்கள் பாதி குடிச்சிட்டு சந்தாவுக்கு பாதி கொடுங்கண்ணே, இது ஒரு சம்பிரதாயம் மாதிரி. இதை என் அண்ணன் கல்யாணத்தில் பார்த்தேன். கல்யாணமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பால் பழம் கொடுக்குவாங்கன்னு சொல்லுவாங்க, அதுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சோழன் எடுத்துட்டு, ஏங்க என்னங்க நீங்கள் கைவசம் நிறைய வித்தை வச்சுக்கிட்டு இருக்கீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் வித்தை கிடையாது, சும்மா ஒரு இடத்துல என் அண்ணனுக்கு நடந்த பார்த்தேன், அதே மாதிரி சேரனுக்குமே இது நடக்கட்டுமே அப்படின்றதுக்காக நான் சொன்னேன், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, ஏங்க இதுக்கு அப்படியே அழுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம சோழன் இருந்துட்டு பாண்டியங்கிட்ட, இன்னைக்கு அண்ணனுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுடா, அண்ணன் பேசவே பேசாது சரியா, இன்னைக்கு எப்படா ஃபர்ஸ்ட் நைட்டை கரெக்டாக கொண்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் பாண்டியன் எடுத்துட்டு, சோலா அதெல்லாம் நீ எதுவும் பேசக்கூடாது, அதெல்லாம் அண்ணன் பார்த்துக்கிட்டோம்டா, நீ ஏன்டா அதெல்லாம் இது பண்ணுற, நம்ம தானே ஃபர்ஸ்ட் நைட்டுக்கெல்லாம் ரூமெல்லாம் டெக்கரேஷன் பண்ணணும், நீ என்னடானா பொறுப்பு இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க, வாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழனும் பாண்டியனும் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு ரூமை அழகாக டெக்கரேஷன் பண்ணுறாங்க. ஹார்ட்டெல்லாம் போட்டு செம்ம சூப்பராக டெக்கரேஷன் பண்ணுறாங்க. இப்போது சோழன் டெக்கரேஷன் பண்ணி முடிச்சுட்டு சேரன்கிட்ட வந்து, அண்ணே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரூமெல்லாம் டெக்கரேஷன் பண்ணியாச்சுண்ணே, நீ வந்து பாருண்ணே அசத்தலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீலா பல்லவனால சிரிக்கிறாங்க. எதுக்குடா அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானும் இது சந்தாவும் உங்கள் கூடவே சேர்ந்து வெளியவே படுத்துக்கிறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே அப்படிலாம் சொல்லக்கூடாதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சந்தாவையும் நம்ம சேரனையும் உள்ள ரூம்குள்ளே போக சொல்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி